وعلى أشرف النبيين والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமிகு ஜும்ஆவுடைய நாளிலே ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படும் இந்த உயரிய சபையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நம் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாளை மறுமை நாளில் உயர்தரமான சுவர்க்கத்திலே ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி பேசுகின்ற போது அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி தான் படைக்கவில்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறார். இப்படி அல்லாஹு தஆலா தன்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்த இந்த மனிதனிலே அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான பகுதியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இந்த அற்புதமான பகுதியை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற போது அந்த செய்தியை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், வ இன்ன ஃபில் ஜஸதி முல்கா, உடம்பிலே ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லுஹு, அந்த சதை பிண்டம் சீரானதாக நல்லதாக ஆகிவிட்டால் அவனுடைய உடம்பு முழுவதும் சீரானதாக மாறிவிடுகிறது. வஇதா ஃபஸதத், அந்த சதை பிண்டம் கெட்டுவிட்டால் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு, அவனுடைய உடம்பு முழுவதும் கெட்டுவிடுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை பிண்டத்தை வைத்து அந்த சதை பிண்டத்தோடு அவனுடைய வாழ்க்கையை தொடர்படுத்தி காட்டுகிறார்கள். அந்த சதை பிண்டம் சீரானதாக ஆகிவிட்டால் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் சீரானதாக மாறுகிறது. அதே சமயம் அந்த சதை பிண்டம் மோசமானதாக கெட்டதாக மாறுகின்ற போது அவனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய உடம்பு கெட்டதாக மாறுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது என்ன என்பதை பற்றி சொல்லுகிறார்கள். அலா அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை ஒரு மனிதனுடைய வாழ்வோடு தொடர்படுத்தி காட்டுகிறார்கள். அந்த உள்ளம் சரியானதாக சீரானதாக அமைகின்ற போதுதான் அவனுடைய வாழ்க்கை சீரானதாக சரியானதாக அமைகிறது என்பதை இதனூடாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ளம் என்பது சீரானதாக இருக்க வேண்டியது இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கிறது. இதனை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பேசுகின்ற போது அல்லாஹு தஆலா சூரத்து ஷம்ஸ் என்ற அத்தியாயத்திலே 11 தடவைகள் சத்தியம் செய்து ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை சத்தியமிட்டு சொல்லுகிறான் என்றால் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். அதே போன்றுதான் இந்த இடத்திலே சூரத்து ஷம்ஸ் என்ற இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா 11 தடவைகள் சத்தியமிட்டு ஒரு விடயத்தை சொல்லுகிறான். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையானதாக ஆக்குகின்றாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். தொடர்ந்தும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தன்னுடைய உள்ளத்தை பாவத்தின்பால் நுழைக்கின்றாரோ பாவத்தின்பால் விட்டு செல்கின்றாரோ அவர் கைசேதம் அடைந்து விட்டார் என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடிகிறது. எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் சீரானதாக நேர்த்தியானதாக அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கின்ற போதுதான் அவனுக்கு வெற்றி என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விடயத்தை பற்றி சொல்லுகிறார்கள். மன் ஃபஅலஹுன்ன, யார் அந்த 3 விடயங்களையும் செய்கின்றாரோ அவர் ஃபகத் ஸாக தஅமல் ஈமான், அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த 3 விடயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது 3வது விடயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வஸக்கா நஃப்ஸஹு,
அவர் அவருடைய உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக வைத்திருப்பார். இவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை பார்க்க முடிகிறது. உடனே ஒரு மனிதர் கேட்கிறார், ஒமா தஸ்கியத்துன் நஃப்ஸ், உள்ளத்தை தூய்மையாக வைத்திருப்பது என்றால் என்ன என்று கேட்கின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயஅலம அன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல மஅஹு ஹைது கான். அவன் ஒரு மனிதன் தன்னுடைய செயற்பாடுகள் செய்கின்ற போது அவன் எந்த நிலைமையிலும் அல்லாஹு தாலா அவனை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹு தாலா அவனுடைய எல்லா செயற்பாடுகளையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு அவனுடைய வேலைகளை அவனுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது அவனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இமாம் இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹுடைய சிந்தனையோடு ஒரு மனிதனுடைய உள்ளம் இருப்பதை பற்றி இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் கான பில்லாஹி அரப், யார் அல்லாஹுவை பற்றிய சிந்தனையோடு அல்லாஹுவை பற்றிய எண்ணத்தோடு இருக்கிறாரோ அவர் கான மின்ஹு அஹ்வர், அவர் அல்லாஹுவை பற்றிய பயத்தோடு இருப்பார். எந்த மனிதனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருந்து அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய எண்ணம் அல்லாஹுவை பற்றிய சிந்தனை இருக்குமாக இருந்தால் அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய பயம் இருக்கும். எந்த மனிதனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக அல்லாஹுவை பற்றிய சிந்தனையோடு அல்லாஹுவை பற்றிய பயத்தோடு இருக்கின்ற போது அவனுடைய உள்ளம் அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கின்ற இபாதத்துகளை செய்ய வேண்டும், அல்லாஹுவோடு வணக்க வழிபாடுகளிலே தான் நெருக்கமாக வேண்டும் என்ற சிந்தனை அவனிடத்திலே வரும். அதே சமயம் அவன் பாவமான காரியங்களை விட்டும் தன்னை தூரமாக்கி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையும் அவனிடத்திலே வரும் என்பது என்று இப்னு கையிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹுவை பற்றி ஒரு மனிதன் தூய்மையான உள்ளத்தை உடைய ஒரு மனிதன் புரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயம் என்று சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உண்மையிலே ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கின்ற போதுதான் அவனுக்கு வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கிறது என்றால் அந்த உள்ளத்தை அவர்கள் ஈமானோடு தொடர்படுத்தி காட்டுகிறார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருந்தால் அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஈமான் குடிகொண்டிருக்கும் என்ற விடயத்தை சொல்லுகிறார்கள். எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக ஈமானை சுமந்த உள்ளமாக இருக்கின்ற போது அவனிடத்திலே அல்லாஹுவை பற்றி ஞாபகப்படுத்தப்படுகின்ற போது அவனுடைய உள்ளத்திலே தக்வா அவனுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை பற்றிய பயம் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதனைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக அவனுடைய உள்ளம் ஈமானை சுமந்த உள்ளமாக இருக்கின்ற போது அல்லாஹுவை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால் இதா ذுக்கிரல்லாஹ் அல்லாஹுவை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டால் வஜிலத் குலூபுஹும் அவருடைய உள்ளங்கள் நடுநடுங்கம். வஇதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் அவர்களிடத்தில் ஓதி காண்பிக்கப்படுகின்ற போது ஜாதத்துஹும் ஈமானா அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளம் தூய்மையான உள்ளமாக இருக்கின்ற போதுதான் நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நம்முடைய உள்ளங்களிலே நாம் ஆழமாக பதிந்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளங்களை பற்றி பேசுகின்ற போது அவர்கள் உள்ளத்தை இரண்டு வகையாக பிரித்து காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே வருகிறது, துஅரதுல் ஃபிதன் அலல் குலூப் உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கல் ஹஸீரி ஊதன் ஊதா ஒரு பாயில் இருந்து எவ்வாறு அவ்வாறு தொடர்ந்து பிரிந்து வந்து கொண்டிருக்குமோ அதே போன்று உள்ளங்களுக்கு ஃபித்னாக்கள் எடுத்து காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எந்த உள்ளம் அந்த ஃபித்னாவை உள்வாங்குகிறதோ நுக்கிதத் ஃபீஹி நுக்தத்துன் சௌதா அந்த உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி விடப்படுகிறது. எந்த உள்ளம் அந்த ஃபித்னாக்களை ஏற்றுக்கொள்ளாமல் அதனை மறுக்கிறதோ அந்த உள்ளத்திலே ஒரு வெள்ளை புள்ளி விடப்படுகிறது. எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் ஃபித்னாவை ஏற்றுக்கொள்ள அவனுடைய உள்ளத்திலே
ஒவ்வொரு கருப்பு புள்ளிகளாக இடப்பட்டு கடைசியில இறுதியில் அவனுடைய உள்ளம் ஒரு கருத்த உள்ளமாக மாறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறாரு, இறுதியிலே அவனுடைய உள்ளம் ஒரு கருத்த உள்ளமாக மாறி எந்த அளவுக்கு என்றால் ஒரு கவிழ்த்து வைக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போன்று அவனுடைய உள்ளம் மாறுகிறது. எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அந்த உள்ளம் எந்த விதமான நன்மைகளையும் எந்த விதமான நல்ல விடயங்களையும் அறிந்து கொள்ள மாட்டாது. அதே சமயம் எந்த விதமான தீமையையும் தடுக்க மாட்டாது. அந்த அளவுக்கு எதுவுமே புரியாத ஒரு கருத்த உள்ளமாக அந்த உள்ளம் மாறிவிடும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகம் உள்ளத்துடைய விடயத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக கேட்பார்கள், அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே தக்வாவை தந்து விடுவாயாக, வஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை தூய்மையான உள்ளமாக மாற்றி விடுவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நம்முடைய உள்ளங்களை தூய்மையான உள்ளமாக, அல்லாஹுக்கு பொருத்தமான உள்ளமாக நாம் நம்முடைய உள்ளங்களை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்முடைய உள்ளங்களை நாம் பரிசுத்தமான உள்ளமாக, தூய்மையான உள்ளமாக மாற்றுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே நமக்கான கூலி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வமை யஅதீஹி முஃமினன் கத் அமில ஸாலிஹாத், யார் நல்லறங்களை செய்து ஈமான் கொண்ட நிலையிலே வருகின்றாரோ அவர்களுக்கு உயர்தரமான அந்தஸ்து இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். தொடர்ந்தும் சொல்லுகிறான், ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அந்த அந்தஸ்து என்ன என்றால் அவர்களுக்கு சுவர்க்கம் வழங்கப்படுகிறது. அந்த சுவர்க்கங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலிதீன ஃபீஹா, அந்த சுவர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இந்த அந்தஸ்து, இந்த உயரிய அந்தஸ்து யாருக்கு என்றால் வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, யார் தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தமான உள்ளமாக வைத்திருக்கிறாரோ அவருக்குத்தான் இந்த உயர்தரமான அந்தஸ்து என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தமான உள்ளமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டிய வழிமுறைகளிலே வாழக்கூடிய உள்ளமாக, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய உள்ளமாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருடைய உள்ளத்தையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.